வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன். லாஸ்ட்டாக வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து ஹிண்டு காப்பர்ஸில் இருந்தோம். ஹிண்டு காப்பர் வந்து 249 அந்த ஜோனில் வந்துட்டு 225 வரையும் டார்கெட் கொடுத்துருந்தோம். அது டார்கெட்டுமே ஃபுல் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பை எடுத்துகிட்டு ஸோ அதே ரேஞ்ச்லேயே வந்துட்டு நமக்கு ஒரு சைட்வேஸ் மூடே இருக்குது. பெரிய மூவிங் இன்னும் கொடுக்கல. ஸோ அதுவும் வெயிட்டிங்கில் தான் இருக்குது, பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் வந்துட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, எஸ்பிஐ லைஃப் இந்த மூணுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோன்னா நிஃப்டியோட எஸ்என்எஸ்2 22,556, 22,800, R1 R2 23,129, 23,185. மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு ரெசன்ட் ஜோனில் வந்துட்டு செல்லிங் நடந்திருக்கு R2 லெவலில். இந்த ஜோன் வந்து பார்த்தோன்னா R2 லெவலுக்கு மேலே ஒரு பையிங்கோட க்ளோஸ் ஆகும். பை வால்யூமோட க்ளோஸ் ஆச்சுன்னா தான் மேலே போகிறதான் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வந்துட்டு மறுபடியும் எஸ்என்எஸ்2 ரேஞ்ச் வரலையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 49,279, 50,039. எஸ்என்எஸ்2 48,583, 47,469. மார்க்கெட் வந்து நமக்கு R1 ரேஞ்ச் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் R1 ரேஞ்சுக்கு மேலே எபோ லெவல் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா R2 ரேஞ்ச் வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லைவில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து எஸ்பிஐ லைஃப் சொல்லியிருந்தோம். இல்லை என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா 1400 1420 அந்த ஜோன் வரையுமே ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக தான் இருக்குது. பைக்கான என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்குது. அதில் டார்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 1455 1500 வரலையுமே எதிர்பார்க்குறோம். ஏன் நம்ம இந்த இடத்துல பை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸாக வந்து ஒரு ஸ்விங்கோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து பாட்டமில் ஒரு பையிங் எடுத்துகிட்டு இருக்கு. அதே சமயம் டே சார்ட் வியூலையுமே வந்து ஒரு சப்போர்ட் ஜோன்லேருந்து தான் மூவிங் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஜோன் வந்து கிளியரான பையிங் ஜோன் தான். லைவில் என்ட்ரி கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் ஒரு பையிங் வால்யூம் கிடச்சிது அப்படின்னா பையிங்க்கான சான்சஸாக இருக்கும். ஸோ லைவில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். லைவில் வந்துட்டு ஸ்டாப்லாஸ் டார்கெட் அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.